வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 அப்படிங்கிற ஷோ வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு உள்ளே வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக குழந்தை அபிஷேகாவோட பாடலை தவிர்க்கிறாங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இப்போ சரிகமபாவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் இப்போ வைரலாக ஒரு விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அதுக்கு ஜட்ஜஸ் வந்து தனித்தனியாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் அபிஷேகாவோட பாடல் ப்ரமோவில் இடம்பெறலை, இல்லை ஏன் போன சீசனில் இடம்பெறலை, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லையாவது வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஜட்ஜஸையே டேக் பண்ணி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஜட்ஜஸே இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் குழந்தை அபிஷேகாவே ஒரு பதிவை இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ இணையதளங்களில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை அபிஷேகா வந்து தன்னுடைய அஃபிஷியலான பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா ஜட்ஜஸையே வந்து டேக் பண்ணி ஏன் அபிஷேகாவோட பாடல் வந்து ப்ரமோலையும் இடம்பெறலை, வீக்கெண்ட்லேயும் இடம்பெறலை, நெக்ஸ்ட் வீக்கெண்டாவது அபிஷேகாவோட பாடல் இடம்பெறுமா, ப்ரொமோவில் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷினை ஜட்ஜஸையே டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட மேபி நான் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணால் கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்காக வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது என்னுடைய பாடலை ரசிகரத்துக்கும் மக்கள் இருக்கிறாங்க, என்ன தேடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாரிச்சிருக்கிறேன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு சின்ன குழந்தை தான் நான், ஆனால் என்ன நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், பாடலைன்னா என்ன மாதிரி மற்ற குழந்தைங்க பாடுறதை கேட்டுட்டு போகலாம், ஆனால் நான் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸை நீங்கள் டேக் பண்ணி கேட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடலுக்காக என்னுடைய பாடல் அந்த வீக்கெண்டில் ஒளிபரப்பாகிறத கேட்கறதுக்கு ரசிகர்கள்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் எனக்கு இதுக்கு மேலே இந்த டைட்டில் வின் பண்ணாலும் சரி, நான் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலுமே சரி, இந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு திரும்ப கிடைக்காது. இப்போ நீங்கள் இந்த சரிகமபாவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் எனக்கு மறுபடியும் கிடைக்காது. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து டெடிகேஷன் ரவுண்டில் ஒரு பாடலை வந்து அம்மாக்காக டெடிகேட் பண்ணி பாடியிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து டிவியில் ஒளிபரப்புவாங்க. மேபி வந்து ஒரு சின்ன மைனர் இஷ்யூ அப்படிங்கிறதுனால அதை வந்து ஹைட் பண்ணி கூட சேனல் வந்து வச்சுருக்கலாம். அதில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் என்னுடைய பாடலை வந்து ப்ரமோலையும் ரிலீஸ் பண்ணாமல் வீக்கெண்ட்லேயும் ரிலீஸ் பண்ணாத அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ வந்து இதில் வேறு எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் ஜட்ஜஸை டேக் பண்ணி கொஷின் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூலாம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி குழந்தை அபிஷேகா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏன் அபிஷேகாவோட பாடல் வரல அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்குறீங்கல்ல, அது மாதிரி ஒரு எனக்காக ஒரு அண்ணா அக்கா இருக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னுடைய அப்பா அம்மா கூட சொன்னாங்க, நீ நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார், பணம் சம்பாதிக்கிறத விட நிறைய மனுஷங்களை சம்பாதிக்கணும், அதுதான் வாழ்க்கையில் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லுவார். எனக்கு இப்போ அதுதான் ஞாபகம் வருது. நான் வந்து இந்த பாடல் மூலமாக நான் நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. மேபி நெக்ஸ்ட்டு வீக்கெண்டில் என்னுடைய அந்த பாடலை ஒளிபரப்புவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இது வரைக்கும் நல்லா பாடிட்டு வந்தேன் அப்படின்னா அது வந்து கடவுளோட அருளாக இருக்கலாம். ஆனால் நான் தொடர்ந்து இந்த மாதிரி நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் ஜட்ஜஸும் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற அந்த அன்புனால தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போக மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த நிமிஷம் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக ஒரு விஷயத்த அபிஷேகா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ், சைந்தவி மேம், ஸ்வேதா மோகன் மேம், இவங்க எல்லாமே டேக் பண்ணி அபிஷேகாவோட பாடல் ஏன் வரல, என்ன காரணம், மேபி நெக்ஸ்ட் ப்ரமோவில் வருமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வருமா அப்படிங்கிற நிறைய கொஷினை அவங்க முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த வீக்கெண்டுமே இல்லாமல் இந்த வீக்கெண்டில் அவங்களுடைய பாடலும் வரல, ப்ரொமோவில் அவங்களுடைய பாட்டும் வரல. ஸோ மேபி ஏன் அபிஷேகாவோட பாட்டு வரல அப்படிங்கிற கொஷினுக்கு இடம் கொடுத்துருக்குது. அதுக்கு ஜட்ஜஸ் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ரவுண்ட். ஏன்னா, அதில நெறைய எமோஷனல் ஃபில்டு திங்ஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ, எங்களாலேயே இத ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ, அப்படிங்கிற நாங்க எதிர்பார்த்தத விட இது இன்னும் 2 சீசன் ஜாஸ்தியாவே போகும். அதாவது லாஸ்ட்டா வந்து ஒரு எலிமினேஷன் இருந்தது. ஆனா போன வீக் வந்து அது இல்ல. மேபி இந்த வீக் வந்து எலிமினேஷனோட இந்த டெடிகேஷன் ரவுண்ட் மேபி கம்ப்ளீட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில டபுள் எலிமினேஷனுக்கும் இதில வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைங்களுக்குமே ஈக்குவல் பிரையாரிட்டேஷன் அப்படிங்கிறது குடுக்கணும். அதாவது நாங்க வந்து அபிஷேகா மேல மட்டும் தான் லைம்லைட் ஜாஸ்தியா விழற மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து மத்த குழந்தைங்களுக்கும் டேலண்ட் இருக்குது. அபிஷேகா மாரியே மத்த குழந்தைங்களும் நல்லா பாடுறாங்க. ஸோ அவங்க மேல அந்த லைம்லைட் அப்படிங்கிறது விழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த நாங்க கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சோம். ஸோ அதுதானே தவிர அபிஷேகாவோட பாடலை நீக்கிட்டு இந்த டெடிகேஷன் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற எந்த விதமான ஐடியாஸும் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த விதத்தில் அபிஷேகாவோட பாடலை ஹைட் பண்ணணுங்கிற தேவையும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மற்ற குழந்தைங்க திவினேஷா இருக்கட்டும், பிரதீக்ஷாவா இருக்கட்டும், சுமன் ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய பாடலும் அதாவது இவங்க இந்த எல்லா குழந்தைங்களுமே ஈக்குவலி டேலண்டட் பர்சன்ஸ் தான். ஸோ வந்து அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. எமோஷனல் ரவுண்ட் அதாவது இந்த டெடிகேஷன் ரவுண்டில் எமோஷனல் திங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நடந்துருச்சு. அதாவது குழந்தைகளும் சரி, அந்த ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியும் சரி, தங்களுக்குள்ள பரிமாறிக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது எங்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எபிசோட் கொஞ்சம் இழுத்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அபிஷேகாவோட பாடல் வந்து கண்டிப்பாக ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்க்கிழவி மூவி வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலா தாய்க்கிழவி மூவி அள்ளி குவிச்சிருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே பெரிய பெரிய ஹீரோஸோட அந்த மூவி அதாவது அவங்களுடைய மூவி ஈட்டாத அந்த வசூலை இந்த 20 டேஸில் ராதிகா சரத்குமார் இந்த வயசில் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் மூலமாக ஒரு வாரி குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ராதிகா சரத்குமாரோட அந்த டேலண்ட் அந்த ஒரு தனித்துவமான ஆக்டிங் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதாவது இப்போ இருக்கிற அந்த யங் ஹீரோஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் இருந்தது தான் அந்த படத்தோட முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணம். ஒரு அற்புதமான ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சதுக்கு முழுக்க காரணம் ராதிகா சரத்குமாரோட அந்த தனித்துவமான நடிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்து மேலே வைக்கப்படுற ஒரு சின்ன விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்க்கிழவி மூவிஸை விட நிறைய இப்போ வர மூவிகள் நிறைய நல்லா இருக்குது. ஆனால் தாய்க்கிழவி மூவிக்கு ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் பண்ணன அந்த ப்ரமோஷன் மாதிரி மற்ற ப்ரொடியூசர்ஸால் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல படங்களே நிறைய மண்ணை கவர அளவுக்கு போயிடுது. ஆனால் அந்த மாதிரி பணக்கார ப்ரொடியூசர்ஸ்லாம் எங்கள் படத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வளர்ந்து வரும் நிறைய நடிகர்கள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.